வெல்கம் பேக். இது உங்கள் மாயப்படல். உங்களுக்கு புதிய கதைகள் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் செல்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை நன்மை செய்தால் நன்மை உண்டாகும். ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு அழகான புறா ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த புறா மற்றவர்களுக்கு துன்பம் வரும்போது உதவி செய்யும் எண்ணம் உடையது. ஒரு நாள் யதார்த்தமாக ஆற்றில் ஒரு எறும்பு விழுந்தது. அதை பார்த்ததும் இரக்கப்பட்டு ஒரு இலையை எடுத்து வந்து எறும்பு பக்கம் ஆற்றில் போட்டது. அந்த எறும்பு இலையில் ஏறியதும் அந்த எறும்பை இலையோடு எடுத்து வந்து கரையில் விட்டது. பல நாட்கள் நகர்ந்தது. ஒரு வேடன் ஒருவன் அந்த புறாவை கவனித்து வந்தான். இன்று அந்த புறா கவனிக்காத நேரம் பார்த்து அந்த புறாவை நோக்கி வில் எடுத்து அம்பை ஏந்தி குறிவைத்தான். அம்பை விடும்போது சரியாக அந்த எறும்பு கடித்தது. அந்த வேடன் வலி தாங்க முடியாமல் குறி தவறி மரத்தில் குத்தியது. உடனே புறா தப்பித்து பறந்தது, உயிருடன் இருந்தது. குழந்தைகளே, இக்கதையில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்தால் அந்த உதவி கண்டிப்பாக தக்க சமயத்தில் திரும்பி வரும். இக்கதையில் வருவது போல் நாம் உதவி செய்தவரே செய்வார்கள் என்று எண்ணக்கூடாது. அந்த உதவி வேறு வழியிலும் திரும்பி வரும். ஒவ்வொரு உதவியும் ஒரு விதை போன்றது. அது முளைத்து பெரியதாக வரும். ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான படிகளாகவும் வரும். நல்லவர்களுக்கு உதவி செய்து நல்ல நண்பர்களை சேர்த்து வையுங்கள். நன்றி. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.